हाय फ्रेंड्स इनकी पकोड़ा தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் வாங்க ஃபர்ஸ்ட் கடலை மாவு எடுத்துட்டேன் இதுக்கு வந்து கொஞ்சமா salt போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் வந்து மிளகாய் போட்டுனேன் கொஞ்சம் மிளகாய் அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நிறைய வேணாம் அப்புறமா கொஞ்சமாக சோடா கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்புறம் வந்து இது ஜீரகம் 3 வெங்காயம் வச்சுருக்கேன் 3 பச்சை மிளகாய் கறிவேப்பிலை கொத்தமல்லி இப்போ மொத்தத்தையும் நான் இதில் சேர்க்க போகிறேன் கொத்தமல்லி கறிவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டேன் அப்புறமா சீரகம் இப்போ வெங்காயம் போடுவோம் வெங்காயம் போட்டோம் இப்போ நான் வந்து தேஜு கரம் மசாலா எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தேஜு கரம் மசாலா போடுறேன் நல்லா இருக்கும் கொஞ்சம் போடுறோம் இப்போது ஒரு டிப்ஸ் சொல்லுவாங்க அவங்க ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன் அதில் அதை சூடு பண்ணி இதில் போடணும் அப்போ நல்லா கெட்டியாகாமல் சாஃப்டாக நல்லா முறுமுறுன்னு வரும் அதனால தான் இது எண்ணெய் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சூடு பண்ணி இதில் போடுவோம் விட்டோம் எண்ணெய் காயத்துக்கு வச்சுருக்கேன் அதை விட்டு நான் இது கலக்கிக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் நீட்டாக இது கலக்கிக்கணும் நீட்டாக கலக்கிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளீனாக கலக்கிக்கணும் ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் பாருங்கள் நல்லா க்ளீனாக கலக்கி முடிச்சிட்டேன் எண்ணெய் காஞ்சோடனே போடலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம பக்கோடா போடணும் வெந்து நிற்க பாருங்க ஆயிடுச்சு இப்போ வெளியே ஆயிடுச்சு பாருங்கள் சூடான பக்கோடா ரெடி.